யார் இந்த பாப்பா? இந்த பாப்பாக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? வாங்க அவகிட்டே கேட்கலாம். என் பேர் தெரியும்ல, லாவண்யா. ஆனா என்னை எப்படி கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? சோடா புட்டி. இங்க வா சோடா புட்டி, போ. அது மட்டும் இல்ல, மேக்ஸ் புக்ல என்ன எழுதுனாங்க தெரியுமா? சோடா புட்டி தேர்ட் ஸ்டாண்டர்ட் பி. ஆனா இன்னைக்கு ரொம்ப போயிடுச்சு. அப்படியே நான் கண்ண மூடிட்டேன். சத்தமே இல்ல. என்னடா பார்த்தா எல்லாம் போயிட்டாங்க. அப்பாடா. என்ன கண்ணாடி வச்சிருக்க? என் கண்ணாடிய பாத்தியா? கண்ணாடியை போட்டதுக்கு அப்புறம் நான் டோரா மாரி ஆயிட்டேன். பாத்தியா? லூஸ் மூடி பசங்க. பஸ் ஒன்னால இந்த கண்ணாடி வாங்க முடியுமா? நானும் வாங்குவேன். நாளைக்கு டியூஷனுக்கு வரும்போது எங்க அம்மா சொல்லி புது கண்ணாடி வாங்கிட்டு வரேன். பாக்குறியா? போதும், சிரிக்கிறத நிப்பாட்டுங்க. பார்த்துடலாம். நாளைக்கு இந்த மாதிரி கண்ணாடி போட்டு வரேன்னு பார்த்துடலாம். வாங்கடா போலாம். என்னடி டியூஷன் முடிஞ்சிருச்சா? என்னடி நிக்காம போய்கிட்டு இருக்கவ? நின்றுடி. இங்க வாடி. ஏண்டி சோகமா இருக்க? டியூஷன்ல எல்லாரும் சோடா புடி கண்ணாடின்னு கிண்டல் பண்றாங்க. என்னடி பண்றது? கண்ணாடி போடலன்னா உன்னால படிக்க முடியாதுல்ல. இந்த கண்ணாடி வேணாம், புது கண்ணாடி வாங்கிட்டு வர என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டேன். அம்மா வந்த உடனே சொல்லி புது கண்ணாடி வாங்கிடலாம். அப்படியா? அப்படின்னா போய் ஹோம்ஒர்க் எழுது, அப்பதான் புது கண்ணாடி கிடைக்கும். நான் போய் ஹோம்ஒர்க் எழுதுறேன். பார்த்து போடி. அம்மா வந்த உடனே புது கண்ணாடி வாங்கிடலாம். புது கண்ணாடி வாங்கிடலாம். கைகூடும் நாள் வந்தது. கேட்ட பூமாலை தோழானம் போல் வந்தது. பாப்பா வந்து சாப்பிடு. போ, நான் வரமாட்டேன். ஐயோ பசிக்குது, என்ன பண்றது? அம்மாச்சி, சாப்பிடுறதுக்கு என்ன? இட்லியே பாப்பா, பேசாம சாப்பிட்டு வந்து படுத்துங்க. அம்மா எப்பதான் வருவாங்களோ? வாமா. ஏன் என்னம்மா பாப்பா தூங்கிட்டாளா? ஆமா, இவ்வளவு நேரம் உன்னை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. என்னவா?
அவளை எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்களாம்மா. புது கண்ணாடி வாங்கி கொடுத்துருமா. என்னம்மா புரியாம பேசுற? முன்னாடி மாதிரி காசா வச்சிருக்கோம், மாசம் ஓட்டுறதே பெரிய கஷ்டமா இருக்கு. இதை அப்படியே விட்டுரு, தூங்கி எந்திரிச்சு அதை மறந்துடுவாமா. சரி, சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த கண்ணாடி போட்டுக்கோ, நாளைக்கு புது கண்ணாடி வாங்கி தரேன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அவங்க போய் சொல்றாங்க. நாம தான் அவங்க நைட்டு பேசினதை கேட்டோம்ல. டியூஷனை கட்டட் சொல்லலாமா? சண்டே வீட்ல அம்மா இருப்பாங்களே. சரி, சமாளிப்போம். என்னமோ புது கண்ணாடி வாங்கிட்டு வரேன்னு சொன்ன, எங்க கண்ணாடி? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் ரொம்ப கதை கேட்பேன். எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து கதை சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு நரி இருந்துச்சான். அந்த நரிக்கு ரொம்ப பசியாம். எங்க தேடியும் சாப்பாடே கிடைக்கலாம். அப்புறம் ஒரு திராட்சை தோட்டத்தை பார்த்துச்சான். அங்க ஒரு கொடியில நிறைய திராட்சை இருந்துச்சான். ஆனா ரொம்ப இடத்துல இருந்தது. குதிச்சு குதிச்சு பார்த்தும் எட்டவே இல்லையாம். அப்புறம் அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? சீச்சி, இந்த கண்ணாடி புளிக்கும். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டும் அது நமக்கு கிடைக்கலன்னா வருத்தப்படக்கூடாது. அது நல்லதுக்காக தான் எடுத்துக்கணும்.